ஹாய். சண்டே மார்னிங் பார்த்தீங்களா, நம்ம வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் கடையில தாங்க வாங்கியிருந்தேன் நானு. எனக்கு பூரியும், அவங்களுக்கு இட்லியும் வாங்கியிருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா, கடையில இட்லி சாப்பிட்றதுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஏன்னா, நம்ம வீட்ல அரைக்கிற மாவே நல்லாவே புளிச்சிருது இல்லைங்களா? இன்னும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு சுத்தமா அது ரொம்ப புளிக்கிற மாரி இருந்ததுனால, பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு, சரி மத்தியானம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தேன். தம்பி சொல்லியிருந்தான், "ப்ரான் பிரியாணி செய்யுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, "இந்த வெயிலுக்கு வந்து எனக்கு பிரியாணி வேணாம் சகி, அதை வந்து கிரேவியாக வச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, நம்ம மிளகாய் தூள் நல்லா தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் வெளுப்பாக வந்த மாதிரி இருந்தது. எனக்குமே குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இல்லைனாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நானுமே யோசிப்பேன். அதனால் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் கடையில் விற்கிற மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இந்த ப்ரான்க்கு மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் இதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் வேணும்னா நான் வந்து நம்ம வீட்டிலேயே சீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குவேங்க. இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கா ஒரு கிளைமேட்டு மாறிச்சு பாருங்கள் நம்ம சென்னையில். அட அட எங்கேருந்து தான் இருந்துச்சுன்னு தெரியல. நான் ஒரு 2 மணி போல் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேங்க நானு. சரி ஒரு 4 மணி போல் எழுந்து வந்து எல்லாம் வாஷ் பண்ணி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் அவங்க வந்து "சகி சகி எழுந்துரு" அப்படின்னாங்க. "என்னங்க?" அப்படின்னு கேட்டால், "வெளியில் வந்து பாரும்மா" அப்படின்னாங்க. நான் யாரோ வந்திருக்காங்க போல் வீட்டுக்கு, சண்டே இல்லைங்களா அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் போனால் அப்படியே இருட்டிக்கிட்டு இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடியே கரண்ட்டு போயிருச்சு. நம்ம ஏசி ஆன் பண்ணதுனால எனக்கு கரண்ட்டு போனது கூட சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்ல காற்று, மழை சூப்பராக காற்றே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்தது. அந்த பாருங்க பெரிய அந்த தென்னை மரம்லாம் அவ்வளோ வந்து ஒரு இதுவாகவே ஆடுச்சு. அந்த அளவுக்கு காற்று. அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல மழையும் வந்துச்சுங்க. இந்த அடித்த வெயிலுக்கு இந்த மழை அவ்வளோ இதமாக இருந்ததுதாங்க சொல்லணும். உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள்.